அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களே, இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அம்ராம்பாளையம், அதாவது ரொம்ப ஃபேமஸான ஒரு தர்காவுக்கு வந்திருக்கோம். சான்ஷா வலியுல்லாஹ் அவங்களுடைய அந்த தர்காவுக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள், ஒரு செய்தி சொல்லிக்கிறேன். என்னென்னா, இந்த உலகத்தில் நல்ல அமல்கள் செஞ்சவங்க, இந்த வலிமார்கள், இந்த இறைநேசர்கள், இங்கே நம்ம போனோன்னா அவங்கக்கிட்ட போய் கேட்கக்கூடாது. அது அல்லாஹுக்கு இணை வைக்கிறதா போயிடும். யா அல்லாஹ், இவங்களுடைய பொருட்டால் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய். ஏன்னா இவங்கெல்லாம் நல்ல அமல்கள் செஞ்சாங்க. ஸோ நம்ம ஜியாரத் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் போய் அமல் செய்யுங்க. ஜியாரத் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அதை அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இருந்தால் ரொம்ப 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 நல்லது. தர்காக்கெலாம் வந்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா, இது மஸ்ஜித். 5 நேர தொழுகைகள் தொழுவதற்காக வேண்டி மஸ்ஜித் இந்த தர்காக்கு உள்ளே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், பள்ளி அழகாக கட்டியிருக்கிறாங்க. பள்ளிக்குள்ளே போனால் அல்லாஹ் வணங்குறதுக்காகவும், பள்ளியை விட்டு வெளியே வந்தனையும் இறைநேசர்களை போய் ஜியாரத் செய்கிறதுக்காக வேண்டி ஒரே இடத்துல அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த தர்கா ஒட்டியே ஆறு. இந்த ஆறு பற்றி என்ன டீட்டெயில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடியே ஒரு பதாகை வச்சுருக்கிறாங்க. அதை கவனத்தில் வச்சுக்கங்க. பார்க்குறக்கு ஆழம் இல்லாத மாதிரி தெரியுது. சேஃபாக இருக்குமே நினச்சி தயவு செய்து நீங்கள் அப்படி இறங்கிடாதீங்க. அப்படி இறங்கினாலும் கவனத்தோடு முன்னாடியே இறங்கி குளிக்கிறதா இருந்தால் குளிச்சுட்டு வந்துடுங்க. ஃபோட்டோ ஷூட் அதே மாதிரி தான். நம்ம எங்கேயாவது போகிறோம், இயற்கை காட்சிகளை பார்க்குறோம், அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை வரும். ஸோ பார்த்து கவனத்தோடு, இது ஒரு மெமரிஸ் அப்படின்றக்காக வேண்டி கவனத்தோடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் ஆழம் தெரியறதுக்கு தானே காலை விடுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுறாதீங்க. போனால் வராது. ஸோ இனி நம்ம தர்காவுக்கு ஒரு விசிட் கொடுத்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்ற வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.